லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். கர்நாடகாவில் சிக்பல்லாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வென்ற பாஜக எம்பி சுதாகர் சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விழா நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் பொதுமக்களுக்கு மது பாட்டில்களை பாஜகவினர் வழங்கியதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. குறிப்பாக மது வழங்குவதை அறிந்து பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் அங்கே தள்ளுமுள்ளும் நிகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய மைதானத்தில் போலீஸ் பாதுகாப்போடு மக்களை வரிசையில் நிற்க வைத்து மது விநியோகம் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பொதுவாகவே தேர்தலின் போது ஒரு வெற்றி பெற்றால் அவர் வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்படுவதற்கும் குறிப்பாக வீதி வீதியாக சென்று நன்றி தெரிவிப்பது, அதே போல இது போல ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அது நன்றி தெரிவிக்கும் விழாவாக நடத்துவதற்கும் அந்த வகையில் தான் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக மக்களவை உறுப்பினரான டாக்டர் சுதாகர் சிக்பல்லாப்பூர் தொகுதியில் வென்றிருந்தார். அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவின் போது இந்த விழா ஏற்பாட்டிற்காக முறைப்படி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அறிவுறுத்தியிருந்தார் இந்த விழாவில் மதுவானது பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலும் இருந்தது. இது தொடர்பாக கலால்துறைக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நேற்றைய தினம் அந்த விழாவிற்கு வந்த ஒவ்வொருவருக்கும் மது வழங்கப்படுகிறது. குறிப்பாக பியர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பியர் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 11,000 முதல் 15,000 பேர் வரை இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கிட்டத்தட்ட 60,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இதனால் முந்தி எடுத்துக்கொண்டு அந்த மதுவை வாங்குவதில் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. போலீசார் இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் கூட திணறினார்கள். முதல் கட்டமாக இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் போலீசிடம் அனுமதி பெறும்போது இதை நன்றி தெரிவிக்க முடியா அவர்கள் அப்போதே அறிவுறுத்தியிருந்தார்கள் மது வழங்கப்படக்கூடாது. ஆனால் இந்த காட்சிகளை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். வரிசையில் அதற்காக மது வழங்குவதற்காக வரிசை ஏற்படுத்தப்பட்டது போல ஒரு அமைப்பு ஆனது இங்கே கண்கூடாக தெரிகிறது. எனவே இதை மறுக்க முடியாத ஒரு சூழலில் தான் தற்போது அந்த மக்களவை உறுப்பினர் இருக்கிறார். இருப்பினும் அவரை நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட போது மது என்பது நாங்கள் யாரும் ஏற்பாடு செய்யவில்லை, அந்த வரிசை ஏற்பாடு என்பது உணவு வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று என்றும் தனது ஆதரவாளர்கள் யாரோ அந்த மது ஏற்பாட்டை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். அது யார் என கண்டுபிடித்து அவரை கண்டிப்பதாகவும் கூறினார். எப்படி இருந்தாலும் இந்த விவகாரம் என்பது, அதாவது இந்த இது போன்ற நன்றி தெரிவிக்கும் விழாவில் ஒரு வெளிப்படையாக மதுவை விநியோகம் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தற்போது இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருந்தால் மாநிலத்தில் டெங்குவானது அதிகரிக்கும் நிலையில் பாஜக இது போன்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் சுதாகர் அவர்கள் இது போன்று செய்வது சரியா என்பதை பாஜக மேலிடம் யோசித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் காங்கிரஸ் குற்றச்சாட்டாக தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி. லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.